ஆக்குவார். அவ கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன், கர்த்தர் உக்கிரக கோபம் உள்ள தேவன், கர்த்தர் நிர்மூலம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் தீமை செய்கிற தேவன். பழைய ஏற்பாட்டில் நான் 100 வசனம் சொல்லுவேன் கர்த்தர் எப்படி இருந்தார். 100 வசனம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படித்தான். வெட்டு 1 துண்டு 2. நீ நன்மை செஞ்சால் உனக்கு நான் என்ன செய்வேன்? பேசு. நீ என்ன கனம் பண்ணினால் நீ என்ன கனவீனம் பண்ணினால் நீ உனக்கு கோபம் வந்தா எனக்கும் வரும். உனக்கு தான் வருமா கோபம்? எனக்கும் வரும். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். ராஜாவுக்கு கோபம் வந்தா சிங்கம் கெர்ச்சிக்கிற மாதிரியா? அப்ப கர்த்தருக்கு கோபம் வந்தா 1000 சிங்கம் கெர்ச்சிக்கிற மாதிரி. பழைய ஏற்பாட்டுல இந்த ராஜா யாரு? உசியா. தூப கலசத்தை கையில எடுத்துக்கிட்டு அவன் ராஜாவா வரும் பொழுது நல்லா தான் இருந்தான். எல்லாவனும் சபைக்கு வரும்போது நல்லா தான் இருப்பான். அவன் பலப்பட்ட பொழுது மனமேட்டிமை வந்தது. 16வது வருஷம் அவன் பலப்பட்ட பொழுது கொஞ்சம் வேலை கிடைச்சி, கொஞ்சம் வருமானம் கையில் வந்து, நல்ல வீடு வசதி, நல்ல காரு பைக்கு வசதி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் விசுவாசிக்கு கொஞ்சம் திமிரு வந்து. அது வரைக்கும் ஐயா சொல்லுங்கய்யா, என்னையா செய்யணும், கரெக்ட் டைமுக்கு சபைக்கு வருவான். கொஞ்சம் வசதி வந்தால் லேட்டாக தான் வருவான். லேட்டாக வந்தால் தான் மரியாதை. லேட்டாக வந்தால் தான் என்னதான் விஐபிக்கள் எப்படி வருவார்கள்? லேட்டாக தான் வருவார்கள். இப்போ உங்கள் சபையில் யார் விஐபின்னு தெரியும். இப்போ யாராச்சும் லேட்டாக வந்தாங்க அவங்க தான் விஐபி. நீங்கள் எல்லாம் சும்மா வேஸ்ட்டு. ஏன்னா டைமுக்கு வந்துட்டீங்கல்ல. அப்படியானால் கர்த்தர் வந்து பலப்பட்ட பொழுது மனம் மேட்டிமை வருது, பலப்பட்ட பொழுது பெருமை வருது, பலப்பட்ட பொழுதுதான் அவனுக்கு தைரியம் வந்து தூப பீடத்தை கையில எடுத்துக்கிட்டு எங்க போறான்? தேவாலயத்துக்குள்ள போறான். கர்த்தர் பார்க்கிறார், என்னடா ஆசாரியன் தானா தூபம் காட்டணும், இவனே உள்ள வர்றான் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு கோபம் போச்சு. உஷியாவுக்கு தான் கோபம் வருமா? எனக்கும் வரும். அவருக்கு வந்துருச்சு. வச்சாரு ஒண்ணு, சப்புன்னு வச்சாரு. அவ்வளவுதான். இம்மிடியட்டா என்ன ஆகி போச்சு? கிறிஸ்தவரோடு டக்குன்னு தூப கலசத்தை வச்சுட்டு ஓடுறான். ஓட்டம்னு வெளியே என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். இந்த ஊசான்னு ஒருத்தன் இருந்தான். உடன்படிக்கை பெட்டியை வண்டியில தூக்கிட்டு போறாங்க, அதுவே தப்பு. அந்த வண்டி வந்து அப்படியே அந்த மாடு வந்து அப்படி இப்படி இழுத்த உடனே வண்டியில் இருக்கிற பெட்டி கீழே சாயுது. ஊசா பெட்டி சாயுதுன்னு கையை வச்சு என்ன செஞ்சுட்டான்? தடுத்தா. இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? அடிச்சாரு. ஒரு உடன்படிக்கை பெட்டிய பிரதான ஆசாரியர்கள் தவிர யாரும் தொடக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி யாரும் என்ன செய்யக்கூடாது? விழுந்தா விழுந்துட்டு போட்டோம். ஆசாரியங்கிட்ட தான் கேள்வி கேட்பாரு. இவருக்கு ரொம்ப அக்கறை. யாருக்கு? ஊசாவும். ஐயோ விழுகுதே அப்படின்னு ஏதோ நன்மை செய்யற நினப்புல வசனத்தை மீறி தொட்டாம் பாரு. வச்சாரு ஒரு அடி. யாராச்சும் கர்த்தர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? இல்ல, அடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் வாங்கி பாருங்க. கர்த்தர்கிட்ட அடி வாங்கி பழக்கம் இல்லையா? பழக்கம் இருக்கா? கர்த்தர் இன்னைக்கு அந்த கோபத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அன்னைக்கு கோபக்காரர், இன்னைக்கு எப்படி தெரியுமா கர்த்தர்? படிக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டுல படிக்க பார்ப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். கோபத்துக்கு என்னங்க ஆப்போசிட்? கோபத்துக்கு ஆப்போசிட் என்ன? சாந்தம். சாந்தம்மான்னு பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். பேசி பார்த்த சிட்டு 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 கொதிக்கிற எண்ணெயில கடுகு போட்ட மாதிரி பட்ட 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 பட்டன்னு வெடிக்கும். பேரு தான் சாந்தம். சாந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் பேரு சாந்தி. யாரெல்லாம் அந்த அம்மா மூஞ்ச பார்க்குறானோ அவனுக்கு சாந்தி போயிடும். பாக்கியநாதன். என்ன நாதன்? நல்லா இருக்கல நேமும் பாக்கியநாதன். ஆனா என்ன பாக்கியம்? அரிசி கடையில பாக்கி, பக்கத்து வீட்டுல பாக்கி, எதிர்த்த வீட்டுல பாக்கி, ஊரெல்லாம் பாக்கி.